சீட்டாக்கள் இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் அவற்றின் சிறப்பம்சங்கள், குணாதிசயங்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். உலகின் அதிவேக ஓட்டப்பந்தய வீரரும் ஒலிம்பிக் சாம்பியனுமான உசேன் போல்ட்டின் அதிகபட்ச வேகம் மணிக்கு 44.72 கிலோமீட்டர். ஒரு சீட்டாவின் வேகம் என்ன தெரியுமா? வெறும் 3 நொடிகளில் 100 மீட்டர்கள். பல கார்களின் வேகத்தை விட மிக அதிகம் என்று சொல்லலாம். சீட்டாக்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். இவை குறுகிய தொலைவை அதிவேகமாக கடக்கக்கூடிய இயல்பு கொண்டிருந்தாலும் இதனால் நீண்ட தொலைவு ஓட முடியாது. அதற்கேற்ற சக்தி இதற்கு கிடையாது. அதனால் இரையை நீண்ட தொலைவு துரத்திச் செல்ல சீட்டாவால் முடியாது. 30 நொடிகளுக்குள் தனது இரையை பிடிக்க வேண்டிய கட்டாயம் சீட்டாவுக்கு இருக்கிறது. துரிதமாக இரையை கொல்ல முடியாவிட்டால் இரையை பிடிப்பதையே சீட்டா கைவிட்டுவிடும். ஆனால் 40 முதல் 50 விழுக்காடு அளவுக்கு சீட்டா தனது இரையை முதல் முயற்சியிலேயே பிடித்துவிடும். சீட்டாக்கள் சில சமயம் வேட்டைக்காக இணைந்து செல்லும். சிங்கம், புலி, மற்ற சிறுத்தை வகைகளைப் போல அல்லாமல் சீட்டாக்கள் உருமுவதில்லை. சீட்டாக்கள் வெப்பமான பகல் நேரங்களை பெரும்பாலும் உறங்கி கழிக்கக்கூடியவை. சீட்டாக்கள் வனத்தில் 10 முதல் 12 ஆண்டுகள் வரை வாழக்கூடியவை. சரணாலயங்களில் 17 முதல் 20 ஆண்டுகள் வரை வாழும் என்கிறார்கள் வனத்துறையினர்.